இந்த பிரெக்னன்சியோட ஸ்டார்ட்டிங்கில தரமான சம்பவம் பண்ணி வச்சிருந்தேன். பொதுவாவே வந்து பிரெக்னன்ட் லேடீஸ் வந்து பப்பாயாவும், அன்னாச்சி பழமும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 50 டேஸ்க்கு அப்புறம் வந்து பீரியட்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்தேன். நெகட்டிவ் தான் வந்தது. ஸோ ரொம்ப வயிறு வலியாக இருந்ததுனால 2 அன்னாச்சி பழமும், 2 பப்பாளி பழமும் 1 வீக் ஃபுல்லாக நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டேன். எனக்கு எப்போவுமே இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறதுனால பெருசாக கண்டுபிடிக்க முடியல. அதனால் நான் வந்து பப்பாளி பழமும், அன்னாச்சி பழமும் சாப்பிட்டேன். தென் அப்புறம் ஒரு 10 டேஸ் கழிச்சு திரும்பவும் செக் பண்ண பீரியட்ஸ் ஆகவே இல்லை சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். எனக்கு வயிறு வலியாக இருந்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அகைன் செக் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து டபுள் லைன் வந்திருந்தது. என்னோட ஸ்டோரியை கேட்டுட்டு யாரும் பப்பாளியும் அன்னாச்சி பழமும் சாப்பிட்றாதீங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதுவும் ஏர்லி ப்ரெக்னன்சியில் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன டாக்டர்கிட்டலாம் போய் என்னுடைய பேபியை கன்ஃபார்ம் பண்ணி ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தா ஹார்ட் பீட் எல்லாம் வந்துருச்சு. ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து நானே கன்ஃபார்ம் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.